ஒரு நவீன பிரச்சனைக்கு ஒரு காலத்தால் அழியாத பதில தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியா இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த பதில் ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு ஒரு பண்டைய வேத பாடல்ல மறைஞ்சிருக்கு. வாங்க, நீடித்த செழுமைக்கான அந்த பண்டைய ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து வெளிக்கொணரலாம். வெற்றி, செல்வம், மகிழ்ச்சி இது எல்லாமே ஏன் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மாதிரி தோணி நாளைக்கு நம்மள விட்டு போயிடுது? இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை நம்ம எல்லாரையுமே ஒரு கவலைக்குள்ளாக்குது இல்லையா? இந்த நவீன கால குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பழங்கால வழிகாட்டி நமக்கு உதவ போகுது. ஸ்ரீசுக்தம்ங்கிறது வெறும் ஒரு பாட்டு மட்டும் இல்ல, அது நீடித்த செழிப்பா அடையறதுக்கு ஒரு தெளிவான வரைபடம் மாறி. இந்த பாடலோட மையக்கருத்தே ஸ்ரீதான். இப்போ இவங்கள நாம ஒரு மதக்கடவுளா பார்க்காம பிரபஞ்சத்துல இருக்கிற செழிப்புக்கும் ஒளிக்கும் அடிப்படையான ஒரு தத்துவமா புரிஞ்சுக்கலாம். இந்த உருவகம் ரொம்பவே ஆழமானது. அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றல் பாதரசம் மாதிரி எப்பவும் நழுவக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை கொண்டது. இந்த நிலையற்ற தன்மையை தான் நாம அதிர்ஷ்டம் அப்படின்னு உணர்றோம். சரி, இந்த ஆற்றலை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அது பேசுற மொழியை நாம முதல்ல கத்துக்கணும். அது என்ன மொழி? அதுதான் சின்னங்களோட மொழி. ஸ்ரீங்கிறது வெறும் பொருள் செல்வம் மட்டும் கிடையாது. அது படைப்போட தாய் தத்துவம். வெளிப்பட்ட எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி இணக்கமா வச்சிருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி. இந்த பாடல்ல தங்கம்னு சொல்றது நம்மளோட ஆத்மாவின் ஒளிய குறிக்குது. நம்மளோட உள்வொளி தான் உண்மையான செல்வத்தோட ஆதாரம். இது நாம நினைக்கிற தங்கத்தை விட ரொம்ப உயர்ந்தது. தாமரை ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னம். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வந்து ஆன்மீக தூய்மையையும் பிரகாசத்தையும் அடைய முடியுங்கிறத இது நமக்கு காட்டுது. இந்த பாடலோட முக்கியத்துவத்தை இந்த வரிகள் ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. இது இயற்கையையும் செழிப்பையும் ஆளக்கூடிய அந்த பிரபஞ்ச தாய் அல்லது ராணி தத்துவத்தோட நம்மளை இணைக்குது. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான சவாலுக்கு வர்றோம். இந்த பாடலே ஒத்துக்குது, இந்த தெய்வீக ஆற்றல் நம்மளோட மனித பார்வைக்கு நிலையற்றது, கணிக்கவே முடியாததுன்னு. இந்த மேற்கோள் நம்மளோட நிச்சயமற்ற உணர்வை அப்படியே பிரதிபலிக்குது இல்லையா? பாருங்க, பேரரசர்களா இருந்தவங்க பிச்சைக்காரர்களானதும், பிச்சைக்காரர்களா இருந்தவங்க பேரரசர்களானதும் சரித்திரத்துல இருக்கு. இதுதான் அந்த பிரபஞ்ச ஆற்றலோட விளையாட்டு. இதுதான் நம்ம தேடலோட மைய கேள்வி. நிலையே இல்லாத ஒன்ன எப்படி நிலையா மாத்துறது? இதுக்கான பதில் அடுத்த பகுதியில நமக்கு கிடைக்க போகுது. நிலையற்றதை நிலையாக மாற்றுறதுக்கு அந்த பாடல் சொல்ற அந்த கடைசி அந்த இறுதி ரகசியத்தை நாம இப்ப பார்க்க போறோம். ஒரே ஒரு வார்த்தை தான், அறம். ஆமா, அலை மாதிரி பாயிற இந்த செழுமைங்கிற கடல்ல அறம் மட்டும்தான் ஒரு நிலையான நங்கூரம். இந்த ஆற்றலை நம்மகிட்ட நிலைநிறுத்த ஒரே வழி அறவழியில நிக்கிறது தான். அப்படின்னா அறம்னா என்ன? இது வெறும் தத்துவம் கிடையாதுங்க. சேவை, தூய்மை, வாய்மை, அப்புறம் மன உறுதி, இதுதான் அறத்தோட அடித்தள தூண்கள். இதுதான் அந்த நங்கூரத்தோட உறுதியான பிணைப்புகள். அர்ஜுனனோட கதை இது. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். அவனை விட திறமையான வீரர்கள் எதிரணியில இருந்தாங்க. ஆனா அர்ஜுனன் அறத்தோட பக்கம் நின்னதால தெய்வீக சக்தி அவனோடு இருந்துச்சு, வெற்றியும் அவனுக்கு தான் கிடைச்சது. இதிலிருந்து என்ன தெரியுது? திறமையை விட அறம் தான் உயர்ந்தது. இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியை கேளுங்க. அறம்ங்கிறது வெறும் ஒரு கொள்கை இல்ல, அதுவே நம்மளோட கடைசி பாதுகாப்பு கவசம். சரி, இவ்ளோ பெரிய பிரபஞ்ச தத்துவத்தை நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 எளிய படிகள் மூலமா உங்களுக்குள்ளேயே ஒரு ஒளி ஆலயத்தை உருவாக்க முடியும். முதல்ல உங்க மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்துங்க. அடுத்து அன்போட சேவை செஞ்சு உங்களை ஒரு தகுதியான பாத்திரமா மாத்துங்க. கடைசியா அந்த தெய்வீக ஒளி உங்களை நிரப்புறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இந்த விளக்கத்தோட இறுதியா இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டயே நான் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு இந்த நொடியில உங்க உள்ள ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்க எந்த ஒரு அறச்செயலை உங்களால செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.